பாரத் மாதா கி ஜெய். நம்முடைய பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் ஒவ்வொரு மாதமும் மனதின் குரல் அப்படிங்கிற நிகழ்ச்சி மூலம் மக்கள் கிட்ட பேசுவார், உரையாடுவார். அந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு மாதமும் மாதத்தோட கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்பப்படும். இதை மக்கள் ஃபுல்லாக பார்ப்பாங்க, அதை ஆர்வமோட பார்ப்பாங்க. அப்போ இதை பாஜக சார்பில் எல்இடி டிவிக்கள் மூலம் பொதுமக்கள் பார்க்க வசதியாக எல்லா இடங்களையும் எல்இடி டிவிகள் வச்சு அதை பார்ப்பாங்க. அப்போ நேற்று ஒரு இடத்துல, சென்னையில் ஒரு இடத்துல வச்சு பார்க்கும்பொழுது அதை அகற்ற சொல்லிட்டாங்க இந்த திமுக அரசோட காவல்துறை. என்ன அப்படின்னு கேட்டால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருமா? நாட்டோட பிரதமர், நம்ம நாட்டோட பிரதமர் பேசும்பொழுது என்ன, அதை மக்கள் கேட்கும் பொழுது என்ன சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்? தமிழ்நாடு இந்தியாவில் தானே இருக்குது, பேசுறது நம்முடைய இந்திய பிரதமர் தானே, இதில் என்ன சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வர வேண்டி கிடக்குது? பாகிஸ்தான் பிரதமர் பேசுறத ஒன்றும் கேட்கலையே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வர்றதுக்கு. இந்த தீவிரவாத தாக்குதல் நடந்த இந்த நேரத்தில் நம்முடைய பிரதமர் பேசினார்னா அந்த தீவிரவாத தாக்குதல் பற்றி பேசுவார். தமிழக மக்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா இங்கே திமுக அரசு தமிழக மக்களை இந்தியாங்கிற வரையறைக்குள்ள உட்படுத்தாமலே வச்சுக்கிட்டு இருக்குது. அதனால இந்த தீவிரவாத தாக்குதல் பற்றி மக்கள் தெரிஞ்சிருவாங்க. அப்புறம் திமுக அரசோட வாக்கு வங்கி அரசியல், வாக்குகள் ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும். அவங்க திமுக தோத்து போயிடும். அந்த ஒரே ஒரு எண்ணத்துல தான் இதை நேற்று பார்க்க விடாம மக்களை தடுத்தாங்க. இது இந்த மாதிரி ஒரு நாட்டோட பிரதமர் பேசுறத ஒரு மாநில அரசு தடுத்துச்சுன்னா அந்த அரசு எவ்வளவு மோசமான தேச விரோத சிந்தனை கொண்டு இருக்குது அப்படிங்கிறதுக்கு பெரிய உதாரணம் தான் இந்த நிகழ்வு.